வணக்கம் நேயர்களே. வாரத்தின் முதல் நாள் இன்றைய தினம் நிஃப்டி பார்த்தோம்னா 8வது கன்சிக்யூட்டிவ் செஷனாக ஏறிக்கொண்டிருக்கிறது. ப்ளஸ் நாம் நேற்றைய தினம் சொன்னது போல அந்த 25,000 லெவலை தாண்டி ஒரு நியூ ரெக்கார்ட் ஹையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் அட்வான்சஸ் 1315, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1022. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது இட் இஸ் ஆன் த பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஸோ நிறைய ஆசிய பங்கு சந்தைகள்லாம் பார்த்தோம்னா இந்த ஓவர் நைட் ஸ்ட்ரெங்க் ஃப்ரம் த யூஎஸ் மார்க்கெட்டை எடுத்துன்னு சொல்லலாம். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மிக்ஸ்டு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய சந்தைகள் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டத்துடனும் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நல்ல மொமெண்டம் த்ரூ அவுட் த டே ரிசலன்ஸ் இருந்தது என்று சொல்லலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது எல்லா செக்டார்ஸுமே இன்னைக்கு க்ரீனில் இருந்தது, எக்ஸப்ட் ஃபார் நிஃப்டி, மீடியா அண்ட் பிஎஸ்யூ பேங்க். மெட்டல், ஐடி அண்ட் ரியாலிட்டி லீடிங் த கைன்ஸ்ன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பார்க்கும் பொழுது லைக் ஹிண்டால்கோ, ஹெச்எல் டெக், என்டிபிசி, பஜாஜ் ஃபின்சர், ஓஎன்ஜிசி, டெக் மஹேந்திரா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், தென் டாடா கன்சியூமர், எல்டிஐ மைண்ட்ரி, டைட்டன் கம்பெனி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் பார்க்கும் பொழுது அப்பல்லோ, ஹீரோ மோட்டோகார்ப், அதானி போர்ட்ஸ், மாருதி சுசுகி, ஏஷியர் மோட்டார், ஹெச்டிஎஃப்சி லைஃப், கிராசின், நெஸ்லே, தென் பிபிசிஎல் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை நாம் நேற்று கூறியது போல மார்க்கெட் ஒரு டைரக்ஷனுக்கு ட்ரைங் டு பிரேக் அவுட் ஆன் திஸ் 25,000 லெவலில் இன்னைக்கு பண்ணியிருக்கு. ஸோ இதிலிருந்து அடுத்த லெவல் எங்கே போகும் என்பதை பற்றியும் பார்ப்போம். அதுபோல் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னா 423 ரூபாய் அதிகரித்து 72,200லையும், சில்வர் 789 ரூபாய் அதிகரித்து 86,000லையும், க்ரூட் ஆயில் 178 ரூபாய் அதிகரித்து 6,471லையும் மணியமாகி கொண்டிருக்கிறது. பிளாக் டேலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்டார் ஹெல்த், இண்டிகோ, டாடா ஸ்டீல், எஸ்பிஐ, தெர்மேக்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் இவையெல்லாம் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் நிஃப்டி பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் நேற்றைய தினம் போல காலையில் 10 மணிக்கு முன்னாடியே ஒரு லோவை தொட்டுது 24,874.70. மறுபடியும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க 25,043.80, கிட்டத்தட்ட ஒரு 160 புள்ளிகளுக்கு மேலே சந்தைகள் இன்றைக்கு ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஹையர் லெவலில் ஒரு செல்லிங் ப்ரெஷரும் இருப்பதை காண முடிகிறது என்று சொல்லலாம். ஸோ அப்சர்வேஷன் பார்த்தோன்னா அந்த ஒரு சாப்பி மூமெண்ட்லேருந்து இன்றைய தினம் மார்க்கெட் ஒரு பெட்டர் மூமெண்ட்டுக்கு வந்திருப்பதை நாம் பார்க்க முடிஞ்சது. மேலும் நிஃப்டி இந்த ஹடல் ஆஃப் 24,950 தாண்டி முடிவடைந்திருப்பதும் நமக்கு ஒரு பெட்டர் ஒரு இன்புட் சொல்லலாம். ஏன்னா அது 5th ஆகஸ்ட் அன்றைக்கி அந்த டவுன் கேப்பை ஃபில் பண்ணி மேலே வந்திருக்கிறது. ஸோ இந்த அப்சைடு பிரேக் அவுட் பெட்டராக இருக்கக்கூடும். ஸோ அதனால் எல்லா டிசிஷன்ஸும் பக்காவாக வரும் பொழுது இந்த பிரேக் அவுட்டும் கை கொடுக்கும் பொழுது இந்த 25,200 to 24,700 அப்படிங்கிற லெவல் வரலையும் நிஃப்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஷார்ட் டேர்ம் ஆன் நிஃப்டியில் பார்த்தோன்னா மறுபுறம் அழுத்தம் வந்தால் ஒரு அண்டர்லைனில் ஒரு நேரோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஸோ பட் ஓவராலாக பார்த்தோன்னா நிஃப்டி ஒரு ஃபர்தர் ஹையை புல் பண்ணி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் பெட்டராக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த ஃபிப்னாக்கி எக்ஸ்டென்ஷனில் பார்த்தோன்னா 1.382% சொல்லுவோம். அதாவது 25,300, இந்த 25,000 தாண்டி இருக்கிறதுனால 300 புள்ளிகள் வரை சென்று அதுக்கப்புறம் கீழே இறந்ததுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியில் நேற்று நம்ம சொன்னது போல் அந்த 51,380 தாண்டினதுன்னு வச்சுங்களேன், அதிலிருந்து 52,500 வரலையும் பேங்க் நிஃப்டியும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நாளைய தினம் நமது சந்தைகள் சற்று வாலட்டைல் மூவ்மெண்ட்டுடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.